ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தினப்பலனாக 10 நாட்களுக்கு தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஏப்ரல் 18 முதல் ஏப்ரல் 27 வரை. முதல் நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி சந்திரன் தனுசு ராசியிலேயே இருக்கார். காலையில் 8:20க்கு மூல நட்சத்திரம் தொடங்குது. அப்போ கேதுவை போல் இன்றைய பலன் இருக்கும். அதனால் தொழில், அந்தஸ்து, பதவி இதுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது இருக்கிறதுனால சில பேருக்கு ரிட்டையர்ட் ஆகி ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. அரசு வழி ஆதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு அரசு பதவிகளில் இருக்கவங்களுக்கு உண்டான ஒரு குறிப்பான நாளாக இதை எடுத்துக்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10:20 பூராடம் நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரன், சனி, ராகு இதெல்லாம் சேர்க்கை பெற்றிருக்கு குருவோடைய நட்சத்திரத்தில். அதனால் இன்றைக்கி வேலை சார்ந்த நன்மைகள், பொருள் சார்ந்த நன்மைகள், ஒரு வீடு, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டு வாடகை வாங்கிறது, வீட்டுக்குண்டான லோன் வாங்கிறது, இது மாதிரி அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும். வேலைக்கு சிறப்பாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயம் எது மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, செவ்வாய் கிரகம் நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ செவ்வாய் 8 அப்படிங்கும்போது நமக்கு தசாபுத்தி அந்தரத்தில் செவ்வாய் ஓடிச்சு அப்படின்னா இந்த டைமில், இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் 8ஆம் இடம் என்பது தடைகள், ஆரோக்கிய உபாதைகள், பொருட்செலவு, வீண் விரயம், கஷ்ட நஷ்டம்னு சொல்கிறது. மறுநாள் ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் நண்பகல் 11:47க்கு. ஒரு பாதம் தனுசு ராசியிலையும் 3 பாதங்கள் மகர ராசியிலையும் இருக்குது. சூரியனுடைய பலன்களை தரப்போகிற நாள் இது. சூரியன் நமக்கு மேஷத்தில் 5ஆம் இடத்துல கேதுவை போல செயல்படுகிறார். மறுபடியும் ராகுவை போல செயல்படுகிறார். கலைத்துறையில் ஈடுபாடு, கேளிக்கைகளில் ஈடுபாடு, அது மாதிரியான தொழில்களில் இருக்கவங்க அதன் மூலமாக மூளை உழைப்பு சார்ந்து சில நன்மைகளை அடையக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகளோடு குதூகலம், சுப நிகழ்ச்சிகள், என்டர்டெயின்மெண்ட்டு இதுக்கெல்லாம் உகந்த நாளாக இருக்கும். ஏப்ரல் 21 திங்கட்கிழமை நண்பகல் 12:36க்கு சந்திரன் மகர ராசிக்கு போய் 2ஆம் இடத்துல திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைய நாள் நமக்கு உழைப்பை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், வேலையில் ஒரு அப்ரிஷியேஷனை கொடுக்கும். அதனால் நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்கும், நம்ம சேமிப்பு பெருகும், குடும்ப சுகமும் நன்றாக இருக்கும். பொருள் சார்ந்த நன்மைகள், வீட்டுக்கு தேவையானது பொருள் வாங்கிறது, ஒரு ஆபரணம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:43 அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்ம சொன்ன மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 4ஆம் வீட்டில் இருக்கிற புதன் அவரும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஒரு பார்வை பார்த்துக்குது. அதனால் செய்கிற வேலையில் ஒரு மாதிரி சலிப்பு இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், ஓவர் ஒர்க்லோடாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த செவ்வாய் நமக்கு கேதுவை போலையும் செயல்படுறதுனால வேலை இல்லைங்கிற பிரச்சனை இல்லை. வேலையில் ஆதிக்க பலமும் நல்லாயிருக்கும். பட் ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 12:07 வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம். அதற்கு பிறகு சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் தான் ராகுவும் இருக்கார். சனி கூட சேர்ந்து, சுக்கிரனோட சேர்ந்து குருவோட நட்சத்திரத்தில் பலன் தர்றாரு. அப்போ இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்லாயிருக்கு.
வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது மற்றும் நம்ம ஒரு வாகனம் வாங்கிறது, வாகனத்தை சர்வீஸ் பண்ணுறது, வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது, குடிசை தொழிலாக ஜாப் ஒர்க்காக பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகிறது. 4ஆம் இடம் அப்படிங்கும்போது இத்தனை கிரகம் சேர்க்கை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அதிருப்தியான மனநிலைன்னு எடுத்துக்கணும். பரபரன்னு இருக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, பொருள் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகமாக வேலை செய்யும்போது இந்த உறவு சார்ந்த விஷயம் ஒரு ஜாலியாக இருக்கலாம். ஒரு குழந்தைகளோடையோ கணவன் மனைவியோ ஒரு இன்பமாக இருக்கிறதுக்கு இந்த 4ஆம் இடம் என்பது கொஞ்சம் தடை பண்ணுன்றதை புரிஞ்சுக்குவோம். இது பொருளுக்கு நல்லா இருக்குது, தொழிலுக்கு நல்லா இருக்குது. பட் அதே நேரத்தில் இந்த சேர்க்கைகளில் ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு கெடுதியாக இருந்தால் அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ அந்த 4ஆம் இடம் என்ன செய்யும் அப்படின்னா, கெடுதியாக இருந்தால் ஒரு பொருளை வாங்கி அந்த பொருள் ஏதாவது ரிப்பேர் ஆகிறதோ அல்லது பொருள் சார்ந்து நமக்கு இழப்புகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு அடிப்படையில் சனின்ற கிரகம் 4, 8, 12 தான் அதனுடைய கான்செப்ட் இருக்குது. அப்போ சனி கூட சேர்ந்த எல்லா கிரகங்களுமே நமக்கு கொஞ்சம் எஃபெக்ட் மைனஸாக தான் கொடுக்கும். அதனால் ராகு நட்சத்திரம் சனியோட சேர்ந்து செயல்படுதுங்கிறத புரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சால் போதும். ஏப்ரல் 24 வியாழக்கிழமை காலையில் 10:48 தான் சதயம் முடிஞ்சு பூரட்டாதி தொடங்குகிறது. நமக்கு 6ஆம் வீட்டில் ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார். அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் வேலை சார்ந்த ஒரு உழைப்பு சார்ந்த நன்மைகள் உண்டு. தொழில் நல்லா இருக்கும். அதனால் நமக்கு மதிப்பு கௌரவம் கூடும். அகம் சார்ந்த வகையில் இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு எதிரி தொல்லை, கடன் வாங்கின வகையில் அல்லது விவாகரத்து சம்மந்தப்பட்டது, வழக்குகள் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்பீடாக வேலை இருக்கும். அதாவது அக்ரெசிவ் நேச்சராக இருக்கும். ஏன்னா குருவாக இருந்தாலுமே செவ்வாய் போல் பலனளிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் வண்டி வாகனத்தில் போகிறது, வம்பு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை இந்த பூரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில் 8:53 தொடங்குகிறது. அப்போ 4ஆம் வீட்டில் மீனராசியில் சந்திரன் சனியை போல் பலனளிக்கிறார். சனி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். ராகுவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்து இருக்கார். அப்போ இன்றைய பலனில் பிரம்மாண்டமாக ஒரு பில்டிங் லைனு, தொழிலாக அமைச்சிக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு மற்றும் நம்ம பெரிய பெரிய நிறுவனங்கள்னு எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனமாகட்டும், உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள், கார் தொழிற்சாலைகள், எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள், இது சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ஏப்ரல் 26 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அதாவது ஆடிட்டிங் லைனில் இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸ் லைனில் இருக்கவங்க, எஜுகேஷன் லைனில் இருக்கவங்க, ஜோதிடம், லாயர்ஸு, இது சார்ந்த லைனில் இருக்கவங்களுக்கும் ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கு, கனெக்ஷன் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி பலன் நல்லா இருக்குது. இப்போ அந்த புதன் 8ல் இருக்கிற செவ்வாயை பார்க்குறாரு. 2 பேரும் சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி கடின உழைப்பு, அதன் மூலம் வெற்றி, அதன் மூலம் ஆதாயம், அதன் மூலம் அங்கீகாரம் உண்டு. ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் விடியகால 5 மணிக்கெல்லாம் தொடங்கிடுது. கேதுவனுடைய நட்சத்திரம். முதல் நாள் என்ன சொன்னோமோ அது மாதிரி தான். முதல் நாள் நம்ம மூல நட்சத்திரத்தில் தொடங்கி இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் 10ஆவது நாளாக முடியுது. அப்போ கேது சூரியனை போல் பலன் தர்றாரு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துக்கலாம். தொழில் சார்ந்த ப்ரொடக்ஷன் சார்ந்த லைனுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. மற்றும் கலை சார்ந்த தொழில், மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.